எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய நீதி என்று கருதுகிறது எல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கா இருக்கிறது. ஒரு அழுக்கான துணி, கரை பிடிச்ச ஒரு துணி மாட்டிக்கிட்டு அந்த பையன் சுத்தி திரிந்தாலும் கூட அந்த பையனை பார்க்கும் பொழுது கேட்பாங்களே, எதற்காகப்பா இந்த மாதிரி அழுக்கான துணியை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற? அவன் ஒருவேளை சொல்லல, இல்லங்க இது நல்ல துணி, கிளீனான துணி, இதுதான் என்னுடைய பெஸ்ட் துணின்னு சொன்னாலும் கூட பேரண்ட்ஸா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அழுக்கான துணி கழுட்டு அதை நான் கசக்கி தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் கூட நம்மை பார்க்கும் போது, என்கிட்ட இதுதான் ஆண்டவர் இருக்கிறதுலே பெஸ்ட் நம்முடைய நீதியை கொண்டு போய் தேவன் முன்னாடி வைத்தாலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன்கிட்ட இருக்கிறது இதுதான் பெஸ்ட், நானும் அது என்னுடைய பார்வையில பெஸ்டா இல்ல, என்னுடைய பார்வையில பெஸ்டா இருக்கணும்னு சொன்னா நான் அதை சுத்திகரிக்கணும், நான் அதை பரிசுத்தமாக்கணும். ஆலயத்தை கட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அதில் தங்கும்படிக்கு, நான் அதில் இருக்கும்படிக்கு, நான் வசிக்கும்படிக்கு பரிசுத்தப்படுத்தினேன். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினால் மாத்திரம்தான் தேவன் நம்மோடு கூட வசிக்க முடியும்.